हरे कृष्ण. இந்த பாகவத்துடைய ஏகாதச ஸ்கந்தத்தில் நேற்று வரைக்கும் மகாராஜருடைய கேள்விகளுக்கு நவயோகேந்திரர்கள் சொல்லக்கூடிய பதிலை பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய அந்த லீலைகளை முடிச்சுக்கிட்டு கிருஷ்ணர் இங்கேருந்து கிளம்பணும். ஸோ அதனால் அங்கே வந்து தேவர்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் கிருஷ்ணருடைய அந்த துவாரகை அந்த மானுஷ ரூபத்தை பார்த்து அவரை பிரார்த்திச்சு நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ஸ்வஸ்தானத்துக்கு வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டபடி கிருஷ்ணர் ஒத்துக்கிட்டு தன்னுடைய பரிவாரங்களை யாதவர்களை வந்து அனுப்பி வைக்கிறார். நீங்கள் பிரபாஷத்தில் போங்க, அங்கே போயிட்டா உங்களுக்கு பிராமண வெளில வர முடியும், அங்கே போய் நீங்கள் புனித நீர் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார். இதை பார்த்துட்டு இருந்த உத்தவர் கிருஷ்ணர்கிட்ட வர்றார். ஏன்னா துவாரத்துக்குள்ளார ஒரு சாபம் வருது அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத விஷயம். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், துவாரகையில் இருக்கக்கூடிய நாரதருக்கு எந்த சாபம் அளிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி துவாரகையில் இருக்கக்கூடிய யாதவர்கள், அதாவது கோவிந்த புஜகுப்தாயா அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்தனுடைய புஜத்தினால பாதுகாக்கப்பட்ட வந்த அந்த யாதவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத விஷயம். யாதவர்களை யாரும் அழிக்கவும் முடியாது. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்றார், தன்னுடைய லீலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இங்க இருந்து எல்லாத்தையும் கிளம்பணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிராமணனுடைய சாபத்தை ஒரு வியாஜமா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கிளம்புறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட உத்தவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட பேசுறாரு. கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணா, கண்டிப்பா என்னால உன்னுடைய பிரிவாற்றலை தாங்க முடியாது. இந்த உலகத்துல யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்டாங்களோ, தவ விக்ரீடித்தம் கிருஷ்ணர், தவ விக்ரீடித்தம், உன்னுடைய கிரீடங்களை, உன்னுடைய விளையாட்டு செயல்களை, உன்னுடைய லீலைகளை யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ, மங்களம் கர்ண பீயூஷம் ஆஸ்வாத்திய தியஜந்தே அங்க ஸ்பிருஷம் ஜனாக. யார் ஒருத்தர் உன்னுடைய லீலைகளை காதார கேட்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியுமா, உண்மையில அவ்வளவு ஒரு பற்றுதல் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களால உன்னை பிரியவே முடியாது, உன்னை கேட்காம இருக்க முடியாது. உன்னுடைய லீலைகள் அவ்வளவு ருச்சிகரம் வாய்ந்ததா இருக்கும், வெறும் கேட்கறதுக்கே. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இருந்திருக்கோம் கூட, கேட்கற மட்டும் கிடையாது, உன்னை தினமும் பார்க்கறேன், உன்னோட சேர்ந்துதான் எல்லா வேலைகளையும் செய்யறேன். ஸோ என்ன சொல்றார் உத்தவர், எப்படி இருந்தார் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஒரு அடிமை மாதிரி இருந்தார். கிருஷ்ணர் எங்கெல்லாம் போனார பின்னாடியே போவார். அவர் குளிக்க போனதுல இருந்து தூங்க போற வரைக்கும் கிருஷ்ணருடையே தான் இருப்பார். கிருஷ்ணரை விட்டு பிரியவே மாட்டார். கிருஷ்ணருடைய ஒரு ஆத்மா மாதிரி என்ன பண்ணாரு, கூடையே சுத்திட்டு இருந்தார். ஸோ அப்படி யார் ஒருத்தரோட லீலைகளை கேட்டவங்களுக்கே உன்னை பிரிய முடியாதோ, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிரிஞ்சு இருக்க போறேன் கிருஷ்ணா, உன்னை என்னை கண்டிப்பா என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாத என்ன பண்ண, என்னையும் கூட்டிட்டு போயிடும். சரி, எனக்கு இந்த உலகத்துல ஏதாவது இன்னும் பற்று இருக்கு, அதனால நீ இன்னும் இந்த உலக பற்றெல்லாம் முடிச்சுட்டு வா, உனக்கு இன்னும் மாயையில இன்னும் ஆசை இருக்கு, இந்த உலகத்தை அனுபவிக்கணுன்ற ஆசை இருக்கு, அதனால நீ இந்த அனுபவத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வா என்கிட்ட சொல்றியா. ஆசை எதுவும் கிடையாது. மாயை நாங்க வென்றுட்டோம், மாயை நான் வென்றுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, எப்படி சொல்றார், மாயை வெல்ல முடியும் அப்படின்னு எப்படி சொல்றார். ஏன்னா நான் உங்ககிட்ட பிரிஞ்சிருந்தாலும் மாயை என்னோட வசம் வரதுக்கு நான் உங்ககிட்ட பிரியவே மாட்டேங்கிறேன். ஏன்னா நான் போட்டக்கூடிய உடை நீ கலந்து போட்ட உடை, நான் சாப்பிடக்கூடிய உணவு உன்னுடைய மிச்சமான பிரசாதம், நான் கேட்கக்கூடிய விஷயம் உன்னை சம்பந்தப்பட்ட விஷயம், நான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே உன்னுடைய சேவையா இருக்கும் பொழுது மாயை அப்படிங்கிறது எப்படி என்னை தொட முடியும். அதனால எனக்கு இந்த உலகத்துல ஒரு பற்றுதலும் கிடையாது, உன்னை தவிர என்னால் இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்கவே முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன், என்னையும் உன்னோட கூட்டிகிட்டு போயிடு கோலோக விருந்தாவனத்துக்கு, என்னையும் மோட்சத்துக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ரிஷிகள்லாம் வந்து அன்னைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்றேன், ரிஷிகள்லாம் வந்து யோக பயிற்சினால மோட்சம் அடைகிறாங்க, ஊர்துவ ரேதசா சொல்லக்கூடிய மாதிரி அவங்களுடைய அந்த ரேதசை வந்து அங்கிருந்து மோட்சத்துக்கு போறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி நாங்க பண்ணது கிடையாது. நான் என்ன பண்றேன், வெறுமனே உன்னுடைய புகழ்களை கேட்டு
உன்னுடைய லீலைகளை கேட்கறதுனாலேயே போதும் நாங்கள் என்ன பண்றோம், இதுல இருந்து விடுபட முடியும். இந்த உலக பந்தங்களை எங்களால் கண்டிப்பா விடுபட முடியும். அதனால உண்மையில எங்களுடைய எல்லா பொருளுக்கும் நீதான் உணவா இருந்திருக்கு. அதனால எங்களால் எங்களுடைய வேற எதுவும் சாப்பிட முடியாது. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா நம்முடைய பொருட்கள் வெறும் கண்ணு மட்டும் கிடையாது. நம்ம வந்து சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வாயில மட்டும் கிடையாது. கண்ணு என்ன பண்ணும், ஒரு சில விஷயங்கள் உள்ள எடுத்துக்கும், காது உள்ள எடுத்துக்கும், தொடு உணர்வு உள்ள எடுத்துக்கும். ஸோ இப்படி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா வெறும் வாயில வந்து பிரசாதம் இல்லைன்னா எதுவும் வாயில போட்டுக்கூடாது. அதே போல பார்க்கக்கூடிய நபர் பக்தன் இல்லை அப்படின்னா அவனை பார்க்காம தலை குஞ்சிட்டு பேசிட்டு போயிடலாம். இல்ல கேட்கக்கூடிய விஷயம் கிருஷ்ணரை பத்தி அவங்க பேசலாம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், காலி பண்ணணும். இப்படி முழுக்க முழுக்க என்னுடைய பொருட்களை எல்லாத்தையும் உன்னுடைய உபயோகப்படுத்திட்டு இருந்தேன்னா இனிமேல இந்த உலகத்துல வேற எந்த விஷயத்தை பத்தி நான் கேட்க போறேன், வேற எந்த ஒரு விஷயத்த எனக்கு பற்றுதல் வரும்போது என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறது. ஸோ பேசின பின்னாடி கிருஷ்ணர் சொல்றார், இல்ல உத்தவா நான் இங்க கூட்டிட்டு போக போறது கிடையாது, உன்னால இப்ப நான் மோட்சம் கூட்டிட்டு போக போறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல உனக்கு இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. நானும் போயிட்டேன் நீயும் போயிட்ட அப்படின்னா இந்த உலகம் தாங்காது. கண்டிப்பா யாராவது ஒரு உயர்ந்த ஒரு பக்தராக இருக்கணும். ஒரு பக்தர் இருந்தாவது என்ன ஆக முடியும், இந்த உலகம் உருப்படியா இருக்க முடியும். நான் தான் போறேன், என்னோட சேர்ந்து எல்லா தர்மமும் போக ஆரம்பிச்சோம். ஸோ அட்லீஸ்ட் என்ன உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக நீ இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைச்சதே ஒரு பக்தர்களுக்காக. அதாவது ஆத்மா, எந்த ஒரு ஆத்மா பக்தி செஞ்சு விடுபடுமோ அதுக்காக இந்த உலகத்தை படைச்சார். ஸோ அந்த ஒரு செயல் நடைபெறலை அப்படின்னா அவர் இந்த உலகத்தை வச்சு மெயின்டைன் பண்றதுல அர்த்தமே கிடையாது. நல்லோர் ஒருவர் உள்ளரே அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யுமா மலை அப்படின்னு சொல்ற மாதிரி யாராவது ஒரு நல்லவர் இருந்தா மட்டும் போதும் அந்த ஊருக்கு. அங்க மழை பெய்யற மாதிரி என்ன பண்றாரு கிருஷ்ணர், எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு பக்தன் இருந்தா கூட அவனுக்காக கிருஷ்ணர் எல்லாத்தையும் அனுப்பிக்கிறார். ஸோ அதனால நம்ம உண்மையாலுமே சமுதாயத்துக்கு ஏதாவது சேவை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சமுதாயத்தை மாத்துறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் உருப்படியா நம்ம ஒரு நல்ல பக்தராக மாறலாம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய சேவை அந்த சமுதாயத்துக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் இருந்த காலத்துல அப்ப வந்து ஆந்திராவில் ஒரு பெரிய வறட்சி ஏற்பட்டது. மக்கள்லாம் உணவு இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பஞ்சமா இருந்தது. அப்ப அந்த ஊர் கமிஷனர், அந்த ஆந்திரா ஸ்டேட்டுடைய கமிஷனர் ஸ்ரீல பிரபுபாதருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி எங்களுடைய ஊர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, அதனால அவங்க இஸ்கான்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி உணவுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதருக்கு ரிப்ளை எழுதினார், இந்த கலியுகம் இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கும். இப்போ நான் உனக்கு உணவு கொடுக்கறதுனால உன்னுடைய பிரச்சனை தீர போறது கிடையாது. இன்னொரு பிரச்சனை வரப்போகுது, இன்னும் வேற ஒரு ஊர்ல பிரச்சனை வரப்போகுது. அதனால சாஸ்திரம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படின்னா, எப்ப நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்றோமோ அப்ப அந்த இடத்துல எந்தவித பிரச்சனையும் வராது, எந்தவித பஞ்சம் வராது. நாங்க இதை நேரடியா பார்த்துருக்கோம். கல்கட்டால வந்து ரொம்ப வருஷம் மழை இல்லாம இருந்துச்சு. நாங்க எப்ப எல்லாரும் சேர்ந்து பந்தல் ப்ரோக்ராம் செஞ்சு பெரிய நாம சங்கீர்த்தனம் பண்ணமோ அப்ப உடனே அங்க மழை வர ஆரம்பிச்சது. அதனால இதை நாங்க நேரடியா பார்த்துருக்கோம். அதனால என்ன பண்ணுங்க, நீங்களும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவாங்க வந்து கீர்த்தனம் பண்றோம், அதான் நாங்க பண்ண முடியும், எங்களால வேற எந்த உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீல பிரபுபாதர் தெளிவாக எழுதி அமைச்சிட்டார். இது யாராவது படிச்சிருக்கீங்களா? நான் பேசின இந்த விஷயத்த நீங்க படிச்சிருக்கீங்களா? எஸ், பெரிய கஷ்டமே வந்து இந்த 3 மிஸ்டரிஸ் தான். அதாவது 4 மிஸ்டரிஸ் தான். அந்த 4 பேர் வெளியில வரதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். சொல்லித்தர முடியாது. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா டெம்பரரி சொல்யூஷன் தான். சிங்கோ அப்படிங்கிறது தான் அதை படிச்சிருக்கேன். ஓகே, வேற இருக்க தெரியுமா? இந்த நான் சொன்ன கன்வர்சேஷன் யாராவது படிச்சிருக்கீங்களா? நான் சொன்ன கன்வர்சேஷன் ஆந்திராவுடைய மினிஸ்டர், அந்த கமிஷனரோட பேசின கன்வர்சேஷன். மினிஸ்டரோ இல்லை கமிஷனரோ தெரியல, யாருக்கும் தெரியாதா? கிருஷ்ணன் தன்னை அறியும் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், ரொம்ப ரொம்ப அடிப்படையான புஸ்தகம். நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் ரொம்ப படிக்கிறேன், நான் மேலே படிக்கிறேன், இன்னும் அதிகம் படிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். பட் பேசிக்கான விஷயம் நிறைய பேர் மறந்து போயிடும். ஒரு முறை ஒரு டிவோட்டி எங்களுடைய
சான்ஸ்கிரிட் ஸ்கூலில் அவர் எங்களுக்கு சான்ஸ்கிரிட் டீச்சர், எங்களுடைய சான்ஸ்கிரிட் டீச்சர் அவர், இனிஷியல் டிவோட்டி தான். ஸோ அவர் வந்து வியாசாசனில் உட்காந்துட்டு இருக்கார், உட்காந்து லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே எங்களுடைய சான்ஸ்கிரிட் டீச்சர் கோபிபிரானந்த் பிரபுபாடி சார் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ சீனியர் டிவோட்டிஸாக இருக்காங்க. அவர் கிளாஸ் கொடுக்குறாரு. என்ன கிளாஸ் கொடுக்குறோன்னா, ஸோ இப்போ நம்ம இஸ்கான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, இஸ்கான் வந்து ரொம்ப நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியா, பரவாயில்லையே, பிரபுபாதத்துக்கு இருந்தாலும் இப்போ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. என்ன நல்ல காரியம் பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நிறையா பேருக்கு வந்து உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறோம், மிட் டே மீல்ஸ் கொடுக்குறோம், நிறைய பிரசாதம் கிடையாது, மிட் டே மீல்ஸ் கொடுக்குறோம், நிறையா வந்து அன்னதானம்லாம் பண்ணுறோம். ஓ, அதனால் இன்னைக்கு இஸ்கானுடைய பேர் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். இதுதான் நம்ம இஸ்கானுடைய புகழ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த விஷயத்த சொன்னேன், பிரபு இந்த மாதிரி பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இஸ்கான் வந்து எதுக்கு பேர் வாங்கணும் அப்படின்னா, அன்னதானம் பண்ணக்கூடிய இயக்கம், மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய இயக்கம், மக்களுக்கு வந்து நன்மை பண்ணக்கூடிய இயக்கம், உடல் ரீதியாக நன்மை பண்ணக்கூடிய இயக்கம் அப்படின்ற பேர் வாங்கக்கூடாது. அது வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் எப்படியோ பண்ணியிருப்பார் அது. ஏன்னா அங்கே ஆந்திராவில் அவ்வளோ பெரிய மினிஸ்டர் கேட்குறாரு. ஸோ கேட்கணும் என்ன பண்ணியிருக்கலாம், உணவு கொடுத்துருக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கொடுத்த என்ன ஆகி போயிடும், நம்மளோட இயக்கமும் ஒரு ராமகிருஷ்ண மடம் மாதிரியோ, இல்லை சின்மயானந்தா ஒரு மிஷன் மாதிரியோ, இல்லை சாய்பாபா ஆர்கனைசேஷன் மாதிரியோ, இல்லை அம்மா அமிர்தானந்தமய மாதிரியோ, இல்லை ஏதோ ஒன்று ஜீசஸ் கிரைஸ்ட் ஏதோ ஒரு இயக்கம், அந்த மாதிரி ஒரு சமூக சேவை பண்ணக்கூடிய இயக்கமாக மாறி போயிடும். அது ஸ்ரீல பிரபுபாத விருப்பம் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதுக்கு இஸ்கான் அப்படின்னா கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீகமான அறிவியல் இயக்கமாக இருக்கணும்னு நினைச்சாரே தவிர சமுதாய சேவை பண்ணக்கூடிய இயக்கமாக இருக்கணும்னு நினைக்கவே கிடையாது. அந்த மாதிரி நினைச்சிருந்தாலும் அவர் பண்ணியிருப்பார், எப்போ பண்ணியிருப்பார். அதனால அவருடைய கண்ணோட்டத்தில், ஏன்னா இது அவருடைய இயக்கம், அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய இயக்கத்தில் இருக்கும்போது அவர் எப்படி இஸ்கான் இயக்கத்தை இருக்குன்னு விருப்பப்பட்டாரோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இஸ்கான் இயக்கத்தை கொண்டு வர முயற்சி பண்ணணும். அதனால இஸ்கான் வந்து எதுக்கு பேர் வாங்கணும் அப்படின்னா, கிருஷ்ண பக்தியை இவங்க தீவிரமாக பண்ணுறாங்க, பகவத்கீதையை இவங்க வந்து அவ்வளோ நல்ல விஷயமா சொல்லி கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் வந்து பகவத்கீதையை மக்களுக்கு விநியோகம் பண்ணி அவங்களுக்கு பகவத்கீதை ஞானத்தை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட பேர் தான் இஸ்கான் வாங்கணுமே தவிர, அதே போல பிராமணர்கள் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் உண்மையான பிராமணர்களுடைய குணத்தை வளர்த்துக்கிறாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்தவித சுயநலமும் இல்லாம சேவை பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணருக்கு. இப்படிப்பட்ட பேர் தான் இஸ்கான் வாங்கணுமே தவிர, மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பாடு போட்டு இருக்காங்க, இந்த பேர் இஸ்கான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அது வாங்கிறது நிறைய இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதான் உண்மையை கூட. ஏன் இந்த விஷயத்தை பேச வந்திருக்கேன், தன்னியாரி விஞ்ஞானத்திலிருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா? ஏன் இந்த விஷயம் பேச வந்தவங்க, உணவு கொடுக்குற விஷயத்தை பத்தி யார் தெரியும், யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு கரெக்டா? ஹெச்கே ஒரு நல்லவர் இருந்தால் மட்டும் போதும், அது ஒரு நல்லவர் இருந்தால் மட்டும். வெரி குட். ஸோ எதுக்காக பேசியிருந்தோம் அப்படின்னா, ஊர்ல ஒரு நல்லவர் இருந்தால் போதும், அவருக்காக கிருஷ்ணர் வந்து ப்ரொவைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்தர்கள் உருவாக்கணும், இல்லை பக்தி சேவை அதிகப்படுத்தணுமே தவிர சமுதாய சேவை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்கு இருக்கு? எஜுகேஷன் கொடுக்கறது இருக்கு. யாருமே அண்ணா யூனிவர்சிட்டி கேட்க மாட்டாங்க, ஏன் நீங்க வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏழைகளுக்கு, ஏன் நீங்க வந்து ஏழைகளுக்கு வந்து கண் சிகிச்சை முகாம் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட வேலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் கொடுக்குறது மட்டும்தான். அதே போல இஸ்கான் அப்படின்னா நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்க மறுபடியும் கிருஷ்ணனோட இணைக்கணும். அதுதான் ஒரே வேலையை தவிர மற்ற விஷயங்கள் இஸ்கானுடைய முக்கியமான அங்கமாக இருக்கும், இஸ்கானுடைய அங்கமாகவே இருக்கக்கூடாது. அப்படிதான் ஸ்ரீல பிரபுபாத் விருப்பப்பட்டார். ஸோ அவருடைய விருப்ப பிரகாரம் எப்போ நம்ம சேவை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ கிருஷ்ணர் திருப்தடைகிறார். அப்படி கிருஷ்ணர் திருப்தடையில, பிரபுபாத் திருப்தடையில அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணா கூட்டத்தை சேர்க்கலாம், எவ்வளோ வேணா நம்ம வந்து நல்ல பேர் வாங்கலாம். பிரபுபாத் திருப்தடையில அப்படின்னா கிருஷ்ணர் திருப்தடைய மாட்டோம். கிருஷ்ணர் திருப்தடையில அப்படின்னா பக்தர்கள் நம்மளால என்ன பண்ண முடியாது, அட்ராக்ட் பண்ண முடியாது. நம்ம வேணா ஜனரஞ்சனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஜனரஞ்சனம் அப்படின்னா மக்களை வந்து எட்டர்டைன் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர அங்கே வந்து பக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போயிடும். சில பிரபுபாத் வந்து அதை அவ்வளோ பியூரா வச்சிருந்தாங்க அந்த இயக்கத்தை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் உண்மையாலுமே ஞானம் புரிஞ்சிருது. கஷ்டம்தான்,
இல்லையா? ஒருத்தன் கஷ்டப்பட்டிருக்கான அவனை பார்த்தா நம்ம பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறது கஷ்டம்தான். பட் அதுவே நம்முடைய இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக மாறிடக்கூடாது. அப்படிதான் ஆகிப்போயிடும். கொஞ்சம் போக போக என்ன ஆகிடும், நான் இவங்களுக்கு உதவி பண்ண போறேன், அவங்களுக்கு உதவி பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன் அப்படின்ட்டு நம்முடைய நாள் எல்லாமே என்ன ஆகி போயிடும். அதை உதவி பண்றதுக்கு அதுக்கான கலெக்ஷன் பண்றது இதுலயே போயிடுமே தவிர மக்கள் யாரும் நம்ம வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து யாரும் கேட்கறது விருப்பம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, யாராவது ஒரு பக்தன் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒருத்தருக்காக கிருஷ்ணர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டார். அதனால ஒரு பக்தனா இருக்கிறதே சமுதாயத்துக்கு நல்லதுதான். இந்த பக்தனால் என்ன பிரயோஜனம் சொல்லி யாரும் கேட்கக்கூடாது. அந்த பக்தன் அந்த சமுதாயத்துக்கு இருக்கிறதே ஒரு பிரயோஜனம் தான். அவர் இருக்கிறதுனால தான் சமுதாயம்ன்றது அங்கே இருந்துட்டு இருக்கு. ஒரு சில இருந்தாவே அழகுதான், ஒரு சில எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க இருக்கிறதே அழகுதான், அவங்க இருக்கிறதே ஒரு பாக்கியம் தான். ஸோ அப்படி சொல்ற, நீ இங்கே இருக்கா, உனக்கு செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு அப்படின்ட்டு நம்ம உத்தவர் இருக்க வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு உத்தவ கீதை அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. 11வது காண்டத்தில் 7வது அத்தியாயத்துல தான் நமக்கு உத்தவ கீதை ஆரம்பிக்குது. ஸோ ஏன் இருக்க சொல்றார்? கிருஷ்ணன் சொல்றாரு, அந்த உத்தவ கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ண, உன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க மேல இருக்கக்கூடிய பற்று எல்லாத்தையும் விட்டுட்டு மனசை என் மேல மட்டுமே நிலைநிறுத்தி, அதே போல் எல்லாத்தையும் சமமா பார்த்துக்கிட்டு இந்த உலகத்துல நீயே சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்ற. இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து முதல்ல கொடுக்குறாரு, உத்தவனுக்கு கொடுக்குறாரு. இதுல அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீப்பா பார்க்க போறோம். ஏன்னா இன்னும் உத்தவ கீதை உள்ள போகவே இல்லை. உத்தவ கீதை அப்படிங்கிறது பாகவதத்திலேயே ரொம்ப ரொம்ப பிலாசபிக்கலான விஷயம், ரொம்ப ரொம்ப தத்துவம் நிறைந்த விஷயம் இது பாகவதத்துல. ஸோ இன்னும் போக இந்த உத்தவ கீதையில மொத்தம் நம்மளுக்கு 23 அத்தியாயங்கள், 24, 23 சொல்லலாம். ஸோ அந்த அத்தனை அத்தியாயங்கள் இருக்கு. அத்தனை அத்தியாயத்துக்கு நம்ம இன்னும் நிறைய தத்துவ விஷயங்கள் புரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் நான் நினைக்கிறாரு, நான் இந்த உலகத்துல பிறந்து இந்த உலகத்துல அவதாரம் செஞ்சு எல்லா பக்தர்களும் அவங்களுடைய ஆசையை தீர்த்து வச்சுட்டேன். உலகத்துல நான் அவதாரம் பண்ண பின்னாடி ருக்மிணி என்ன ஆசைப்பட்டா, ருக்மிணி ஆசைப்பட்ட மாதிரியே கடத்திட்டு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அதே போல எல்லா ராணிகளும் ஆசைப்பட்டாங்க, அவங்களையும் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சு வச்சேன். தேவகி அம்மா ஆசைப்பட்டாங்க, கம்சனை கொல்லணும், எனக்கு மறுபடியும் அந்த 6 குழந்தைகளை கூட்டி வந்து காட்டுன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்களுக்கு செஞ்சேன். அதே போல என்னுடைய குரு பத்னியும் கேட்டாங்க, அவங்க பையனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்க பையனை என்ன பண்ணேன், கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த நாராயணனை என்னை பார்க்க விருப்பப்பட்டாரு, வைகுண்டம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் தேவர்கள் இருந்து ரிஷிகள் இருந்து எல்லாமே என்ன பண்ணேன், என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய ரூபத்தையும் என்னுடைய அன்பையும் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா துரதிருஷ்டவசமா என்ன ஆயிடுச்சு, நரநாராயண ரிஷிகளும் மற்றும் ஒரு சில ரிஷிகள் வந்து பத்ரிகா ஆசிரமத்தில் இருந்து போயிட்டாங்க. அந்த பத்ரிகா ஆசிரமம் மட்டும் என்னால் போக முடியும். என்ன பண்ணிட்டேன், இங்க ஓடுறது அங்க ஓடுறது, இவரை பார்க்கறது அவரை பார்க்கறது, இதே வேலையா இருந்துட்டேன். கிருஷ்ணர் எப்படி இருந்தார் அப்படின்னா, மகாபாரதத்துல பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பாண்டவர்கள் எங்க இருக்காங்களோ கிருஷ்ணர் இருப்பார். மேக்சிமம் டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணுவாரு, பாண்டவர்களோட அர்ஜுனோட ஸ்பெண்ட் பண்ணுவார், அர்ஜுனோட தான் இருப்பார். அர்ஜுனோட கிருஷ்ணர் இருப்பார், இல்லை கிருஷ்ணோட அர்ஜுனன் இருப்பார், தனியாவே இருக்க மாட்டார். அதே போல இங்க வந்து இந்த கூட்டத்துக்கு போறது, அந்த கூட்டத்துக்கு போறது, இங்க தூதுவனா போறது, அங்க ரதம் ஓட்ட போறது, இதே வேலையை சுத்திட்டு இருந்தாரு. நேரம் கிடைக்கவே கிடைக்காது கிருஷ்ணருக்கு, எப்பயும் பிஸியா சுத்திட்டே இருப்பார். இப்படி சுத்தி என்ன பண்றானு எல்லாருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கொடுத்த, ஆனா நரநாராயண ரிஷிகளுக்கு நான் எதுவும் பண்ணவே இல்லை. அதனால அந்த நரநாராயண ரிஷிகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு உபதேசம் இருக்கு, அதை நான் அவங்க கிட்ட சொல்லி கொடுக்குறேன், உத்தவான அவங்க கிட்ட சொல்றேன். அந்த விஷயத்தை என்ன பண்ண, கொண்டு போய் இந்த விஷயத்திலேயே அந்த ரிஷிகளுக்கு சொல்லிக் கொடு, அந்த நாராயண ரிஷிகளுக்கும் அவங்களோட இருக்கக்கூடிய விஷயங்களும் சொல்லிக் கொடு. யார் ஒருத்தர் இந்த உபதேசங்களை கேட்கிறாங்களோ அவங்க இந்த உலக பற்றுதல்களுக்கு விடுபட்டு தூய்மை அடைவாங்க. அதனால இந்த விஷயத்தை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்தவருக்கு வந்து கட்டளை கொடுக்குறாரு. கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ ஒருத்தர் நினைக்கலாம், இதுக்கு பேர் உத்தவ கீதை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் உத்தவ கீதைன்னு பேர் வந்துச்சு? கிருஷ்ணர் பேசுறதுக்கு பேரு பகவத்கீதை இல்லையா, பகவான் பேசுறதுனால பகவத்கீதை. அப்ப இங்க யார் பேசுறது, பகவான் தான் பேசுறாரு. பகவான் பகவத்கீதை நீங்க சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இங்க மட்டும் உத்தவ கீதைன்னு பேர் வந்துச்சு? ஏன் இங்க உத்தவருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, அங்க அர்ஜுனனை விட இங்க இருக்கக்கூடிய உத்தவனுக்கு புகழ் அதிகமா, இங்க இருக்கக்கூடிய உத்தவனுக்கு சிறப்பு தன்மை அதிகமா. ஏன்னா அர்ஜுனன் வந்து நண்பனாக இருந்தார், அர்ஜுனுக்காக தேர் ஓட்டினார், அர்ஜுனுக்காக எல்லாம் பண்ணார். ஆனா
கிருஷ்ணருடைய அந்தரங்கமான விஷயம், கிருஷ்ணருடைய மனசுல இருக்கக்கூடிய ரொம்ப ரகசியமான விஷயத்தை போய் என்ன பண்றாரு, உத்தவன் கிட்ட சொல்லி அதை கொண்டு போய் கோபியல் கிட்ட போய் கொடுக்க சொல்றாரு. மற்ற யாருக்கும் சொல்லவே இல்லை. கிருஷ்ணன் மனசை திறந்து பேசுறாரு அப்படின்னா அது உத்தவர் கிட்ட மட்டும் தான் பேசுறாரு. ஸோ அதே போல அங்க பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனர் சண்டை போட்டார். சண்டை போட்டு அதுக்கப்புறம் மகாபாரதம் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க எல்லாரும் வீர சொர்க்கம் அடைஞ்சாங்க, ஹிமாலய மலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அர்ஜுனன் அப்படிங்கிறது வந்து இந்திரனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. சொர்க்கலோகம் போனாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இங்க உத்தவர் எப்படி இருக்காரு, கிருஷ்ணரை விட்டு பிரியமானு சொல்லிட்டு கிருஷ்ணரோடயே இருக்காரு. கிருஷ்ணரோட சொல்றாரு, நான் உங்க கூட வந்து உலகத்துக்கு வந்துடுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி கிருஷ்ணரை விட்டு பிரியாம என்னைக்குமே கிருஷ்ணரோடயே இருக்கிறதுனால உத்தவருக்கு வந்து இன்னும் சிறப்பு அதிகமாக. அதனால என்ன சொல்றாரு, உத்தவ கீதை இங்க வந்து உத்தவருக்கு சிறப்பு தன்மை இருக்கிறதுனால உத்தவ கீதைன்னு பேர் வந்துச்சு, தவிர இங்க கிருஷ்ணோட கீதை அப்படின்னு பேர் வரவே இல்லை. அந்த உத்தவருடைய சிறப்பை எடுத்து காட்டுறதுக்காக என்ன பண்றாரு கிருஷ்ணர், இதுக்கு இந்த சாஸ்திரத்துக்கு பேரு உத்தவ கீதைன்னு பேர் வந்துருச்சு. ஏன்னா இங்க உத்தவனுடைய சிறப்பு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி, என்ன பேச ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னா ஏழாவது ஸ்லோகத்துல பேச ஆரம்பிக்கிறார். நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். நாளையில தான் வந்து நம்ம மெயினான கோர்ஸ் போக போறோம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஏழாவது ஸ்லோகம் என்ன சொல்ற அப்படின்னா மாயா மனஹா மயம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு கிருஷ்ணர், உத்தவா நீ வந்து இந்த உலகத்துல ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. நான் இப்ப போறேன், ஆனா நீ என்ன பண்ண, பத்ரிகாசிரமத்தில் இருந்து அவங்களுக்கு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு நீயும் கிளம்பி, உடனே கிளம்பி. ஏன்னா இந்த கலியுகமானது நல்ல இடம் கிடையாது வாழ்றதுக்கு. மக்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க, ரொம்ப அதர்மத்துல போக ஆரம்பிச்சிருவாங்க. இது வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத இடமா மாறி போயிடும். கிருஷ்ணரே சொல்றாங்க இந்த கலியுகத்தை பத்தி, உலகம் தகுதி இல்லாத இடமா மாறி போயிடும். மக்கள் எல்லாருமே வந்து பாவ காரியங்களை செய்யறதுல அதிகமா வந்து என்ன பண்ணுவாங்க, விருப்பம் காட்டுறவங்களா இருந்துருவாங்க. அதனால என்ன பண்ணுது, இந்த உலகத்துக்கு கிளம்புது. இந்த உலகத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் எப்படி இருக்கா, மாயா மனஹா மயம் அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் ஒன்லி இமேஜின் டு பி ரியல் பை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாயா. இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, எதெல்லாம் கேட்குறோமோ, எதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறோமோ, இதெல்லாமே நம்முடைய மன கற்பனைகள் தான் இருக்கே தவிர உண்மையாலுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாயா சுகாயா அப்படின்ட்டு பிரகலாதர் சொல்லுவார். பாகவத்துல மாயா சுகாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த சுகங்கள் எப்படிப்பட்டதா, மாயை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாயா சுகாயினா என்ன அர்த்தம், உண்மையில இந்த சுகங்கள் எங்க இருக்கு, அந்த பொருளை கிடையாது. இந்த சுகங்கள் எங்க இருக்கு, நம்மளுடைய மனசுல மட்டும்தான் இருக்கு. கற்பனை பண்ணப்பட்ட சுகம், கற்பனை பண்ணப்பட்ட இன்பம், அவ்வளவுதான் இந்த உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல உண்மையான இன்பம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம கற்பனையில தான் இருக்கு. உண்மையான இன்பம் அந்த பொருளை கிடையாது. நம்ம இது பிராக்டிக்கலாகவே பார்க்க முடியும். எந்த ஒரு பொருளை நம்ம நினைச்சாலும் அந்த பொருளை நான் அனுபவிக்கணும் நினைச்சிட்டே இருக்கும். அந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்ச பின்னாடி அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு கிடையாது. ஆனா நம்ம மனசை அனுபவிச்சுட்டு இருந்தோம், அதை அனுபவிச்சுட்டு இருந்தால அவ்வளவுதான், அதான் நம்மளோட சந்தோஷம். ஸோ அப்படி இந்த உலகத்துல நம்ம அடையக்கூடிய சந்தோஷம் எல்லாமே வெறும் மனத்துல தான் இருக்கே தவிர, மனதினால ஏற்படப்பட்ட கற்பனை தான் தவிர உண்மையாலுமே அந்த பொருளை கிடையாது. என்ன ஆச்சாரியம் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கனவுல என்ன பண்றோம், நிறைய விஷயங்களை வந்து உற்பத்தி பண்றோம் கனவுல. ஆனா அதெல்லாம் எங்க இருக்கு, கனவுல மட்டும்தான் இருக்கு, உண்மையாலுமே அது கிடையாது. அதே போல இந்த உலகத்துல நம்ம வந்து நம்மளுடைய கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ நம்மளுடைய இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தத்தினால அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் வெறும் மனத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் தவிர உண்மையில கிடையாது. கௌரவ பூர்ணிமா, இல்லை ராமநவமி, இல்லை ஜென்மாஷ்டமி, இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கும். ஃபாஸ்டிங் அதெல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மகாபிரசாதம் பார்ப்போம். நிறைய மகாபிரசாதம் இருக்கு, விதவிதமாக மகாபிரசாதம் சமைச்சிருக்காங்க. கேக்ஸ் இருக்கு, பன்னீர்லேயே எல்லாம் பண்ணியிருக்காங்க. பப்படா பண்ணியிருக்காங்க, பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, பன்னீரில் ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பன்னீரில் பண்ணியிருக்காங்க. பாதாம் ஹல்வா இருக்கு, ஒரே வெரைட்டிஸாக இருக்கு. கண்ணு பார்க்குது, எல்லாம் சாப்பிடணும், இதெல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு அவ்வளோ ஆசை. பிரம்மச்சாரியாக இருக்கும்போது எங்கள் கோயிலில் சேலத்தில் நிறைய ஆஃபரிங் வைப்பாங்க. ஒரு 300 ஐட்டம் 400 ஐட்டம் ஆஃபரிங் வைப்பாங்க. ஆஃபரிங் வச்சு அந்த நைட் 12 o'clock ஆரத்தி முடிஞ்சதோ இல்லையோ, பூஜாரி எங்கள் தம்பி தான். ஸோ என்ன பண்ணுவோம், பின்னாடி பூஜாரி எங்கள் தம்பி என்ன பண்ணுவோம், பின்னாடி எடுத்து வச்சிருவோம்.
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ரூமில் நைட் ரூமில் போய் எல்லாத்தையும் இதில் வச்சு கபோர்டில் வச்சுப்போம். வச்சுட்டு ப்ரோக்ராம் முடிச்ச பின்னாடி நைட்டு 1 மணிக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. உள்ளவே போகவே போகாது. நம்ம எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு இருந்தோமோ அந்த அளவுக்கு உள்ள போகவே போகாது. அதுக்கப்புறம் எங்கள் டெம்பிள் பிரச்சனை வரும். அப்படி போ வாட் ஆர் டூயிங் அப்படின்னு வந்து பார்ப்பாரு. டிவோடிஷன் படுத்து நாளைக்கு நாள் ஏதாவது டிவோடிஷன் கொடுத்து தான் சாப்பிடுவோம். ஸோ அப்படி நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டே இருப்போம். இது கிடைச்சிட்டா பரவாயில்ல, இது கிடைச்சிட்டா பரவாயில்ல, இது கிடைச்சிட்டா பரவாயில்ல அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டே இருப்போம். அது கையில் கிடைச்ச பின்னாடி இவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், கிருஷ்ணா சொல்கிறேன். அதனால இந்த உலக சோகங்கள்லேருந்து விடுபட்டு இந்த உலக சோகங்களில் வந்து எதையுமே நாட்டம் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்கா, இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தப்பு, இது சுகம், துக்கம் அப்படின்ற எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையில இந்த உலகத்துல என்ன சுகம் இருக்கு, என்ன துக்கம் இருக்கு? சித்திரகேத் மகாராஜ் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான உலகத்துல எல்லாமே துக்கம் தான், இங்க சுகம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுப்பார். என்ன உதாரணம் கொடுப்பார் அப்படின்னா, அதை நான் எப்படி சொல்றது, மலம் இருக்கு இல்லையா? ஸோ காஞ்ச மலம், அதே போல ஈரமா இருக்கக்கூடிய மலம். ஸோ ஈரமா இருக்கக்கூடிய மலம் காஞ்ச மலத்தை பார்த்து சிரிச்சதான், காஞ்சி போயிருக்கு அப்படின்ட்டு. பட் மலம் மலம் தான், காஞ்சி போனா என்ன, ஈரமா இருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துல மக்கள் வச்சுருக்காங்க, இது சரி, இது தப்பு. பட் இந்த உலகத்துல ரெண்டுமே தப்பு தான். எந்த ஒரு விஷயமானது நம்மளுக்கு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துலையோ, எந்த ஒரு விஷயமானது பக்தி சேவையா இல்லையோ, அது எல்லாமே கெட்டதுதான். ஆனா என்ன பண்றாங்க மக்கள் இந்த உலகத்துல தானா ஒரு கற்பனை பண்ணிட்டு இது நல்லது, இது கெட்டது, இது பாவம், இது புண்ணியம் நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்க. இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது முத்தவா அவங்களுக்கு புரியறது கிடையாது. இந்த உலகத்துல உண்மையாலுமே எது நல்லது, இந்த உலகத்துல நல்லதே கிடையாது அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. என்ன பண்றாங்க, புண்ணிய காரியங்கள் செய்யறதும் நல்லதை நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் புண்ணிய காரியங்களை செஞ்சு நான் வந்து சத்துவகுணத்தை வந்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் சத்துவகுணம் வந்ததும் நல்லது கிடையாது, சத்துவகுணத்துக்கு வந்தும் நல்லது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு, இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க, இது கர்மம், இது அகர்மம், இது விக்கர்மம் சொல்லி பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெல்லவான்னு சொல்லி சொல்றாரு. காரணம் என்னது அவர் சொல்றாரு, பகவத்கீதை நம்மளுக்கு இந்த ஸ்லோகம் இருக்கு, ஸ்வே ஸ்வே கர்மாணி அபிரந்தஹ சம்சித்திம் லவதே நராஹ ஸ்வகர்மணாம் தம் அப்யட்ச சித்திம் விந்ததி மாணவாஹ. ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, தன்னுடைய கர்மத்தை செய்யறதுனால மோட்சத்தை அடைகிறாங்க, தன்னுடைய கர்மத்தை செய்யறதுனால மோட்சம் அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. தன்னுடைய கர்மத்தை செய்யறதுனால ஒருத்தர் தன்னுணர்வு பெற்று அந்த கர்மத்தினுடைய பலன்களை கிருஷ்ணர் கொடுத்து மோட்சம் அடைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மறந்து போயிடுறாங்க. அங்க நினைக்கிறாங்க, என்னுடைய டியூட்டி நான் சரியா பண்றேன், என்னுடைய கடமை நான் சரியா செஞ்சாவே நான் மோட்சம் பெறும் நினைச்சு என்ன பண்றாங்க, ஒரு சிலர் தங்களுடைய கடமைகள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய கடமைகள் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இந்த உலகத்தில் எனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு ஒண்ணுமே செய்ய சன்னியாசிகள் எடுத்துட்டு போறவங்க இருக்காங்க. நான் இந்த உலகத்தை எந்த கடமை செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சாஸ்திரங்களை சொன்னதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாவ காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 பேரும் பிரயோஜனம் வேணும்னு சொல்லி சொல்றாங்க. தன்னுடைய கடமைகளை சரியா செய்யறதுனாலையும், கடமைகளை திறந்துட்டு ஓடி போனதுனாலையும், இல்ல பாவ காரியங்கள் செய்யறதுனாலையும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்ப இதனால நம்ம மோட்சத்துக்கு போகல அப்படின்னா, இப்ப என்ன பண்றேன், மதுரையில இருந்து டெல்லிக்கு போகணும், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இங்க இருந்து டெல்லி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க கோயில இருந்து நான் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டேன், மதுரை ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டேன். ஆனா ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, மதுரையில எங்க கோயில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும், எங்க கோயில ஒரு நபர் இருக்காரு, அவருக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும், இல்ல மதுரையில ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய எனக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய நபருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது இல்லையா? நானும் எங்கதான் இருக்கேன், மதுரையில தான் இருக்கேன். இன்னும் அவரும் இன்னொரு கோயில் இருக்க மதுரையில தான் இருக்காரு. நாங்க டெல்லிக்கு போய் சேரவே இல்லை. ஆனா என்ன பண்ணிருக்கேன், இங்க இருந்து அங்க போயிருக்கேன், ஃப்ளைட்ல ஏறல, போயிருக்கேன், போய் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த விவேகெல்லாம் இருக்குமா,
இது கர்மம், இது அக்கர்மம், இது விகர்மம், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது பாவகர்மன்ற இதெல்லாம் தெரியுமா? ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் மோட்சத்துக்கு போல ஒருத்தன் பகவானை பக்தி பண்ணல அப்படின்னு என்ன பிரயோஜனம் வருது? என்ன பிரயோஜனம் கொடுத்தவா? அதெல்லாம் என்ன பண்ணு, சாஸ்திரம் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு? சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது பாவம், இது புண்ணியம், இதெல்லாம் எதுக்கு சொல்லிக் கொடுக்குது? அந்த செயலை செய்யறதுக்காக கிடையாது. அந்த செயலை செய்யறதுனால ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா தங்களை முன்னேற்றி மோட்சம் போறதுக்கு தான் இந்த இத்தனை விதிமுறைகள் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. ஆனா ஒருத்தர் என்ன பண்றான், இந்த சாஸ்திர விதிமுறைகளை மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு அந்த முக்கியமான குறிக்கோளான பகவானை அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்து போயிடுறான். ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதவாத ரதம் பார்த்தாக அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார். இமா புஷ்பிதம் வாச்சம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார். ஹே அர்ஜுனா, வேதங்கள்ல சொல்லப்படக்கூடிய இந்த விதிமுறைகள் அப்படின்ற ஒரு விஷயங்களை மாட்டிக்காத. அதெல்லாம் வெறும் விதிமுறைகள் தான். அது வந்து மேலவான்னு சொல்லி சொல்றாரு. சாஸ்திரத்துக்கு மேலவான்னு சொல்லி சொல்றாரு. வெறும் இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும், இது இருக்கட்டும். எப்படி இருக்கு அப்படின்னா, கீப் த பாட்டில் டைட்லி க்ளோஸ்ட் இல்லையா? டாக்டர் சொல்லி கொடுக்குறாரு, இந்தாங்க மருந்து சாப்பிட்டு சொல்லி கொடுக்குறாரு. அவன் அந்த சிரப் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் லோக்கல் இருப்பிட்டே வரான். என்னப்பா ஆச்சு, நீ சிரப் சாப்பிட்டியா இல்லையா? நீ வாங்கிட்டு போனியா? சிரப் வாங்கிட்டு போனேன், அப்படியே உனக்கு இருமல் குறையவே இல்லை. நீ பிரிஸ்கிரிப்ஷனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணியா? கரெக்டாக ஃபாலோ பண்ண. என்ன பிரிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ண? அந்த பாட்டில் போட்டுருந்துச்சு, கீப் த பாட்டில் டைட்லி க்ளோஸ்ட். அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட பாட்டில் நான் டைட்டாக மூடிய வச்சிருக்கேன். அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணல, மருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க ஒரு சிலர், வேத விதிமுறைகளை பின்பற்ற இந்த உலகத்தில் கூடிய தர்மத்தை நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான அந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிட்டு அவங்க இந்த காரியங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால ஒருத்தர் என்ன பண்ணுவா, ஆனா யார் ஒருத்தருக்கு வந்து அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சோ அவர் எப்படி இருப்பாரு, அவருக்கு எல்லா விதமான தர்மங்களும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் தானா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவருக்கு இயற்கையா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில 26 குணங்கள் வந்து சொல்லுவார். இந்த 26 குணங்கள் தான் வந்து ஞானமுடைய ஒரு மனிதனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 26 குணங்கள் சொல்லுவார். நிறைய குணங்கள்லாம் வரும். அபயம், நித்திய சத்தத்துவம் அப்படின்னு நிறைய குணங்கள் வரும். அதுல பக்திவேதாந்த டாகூர் சொல்றாரு, இந்த 26 குணங்கள்ல ஒருத்தனுக்கு ஒரே ஒரு குணம் மட்டும் இருந்தா போதுமா, மற்ற எல்லா குணம் தானா வந்துடுமா. அந்த ஒரு குணம் மட்டும் இல்லை அப்படின்னா மற்ற எல்லா குணங்களும் அப்படின்றது அழிஞ்சு போயிடுவான். என்ன குணம் அது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், பணிவு அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இருக்கிறதே சிறந்த குணம் நினைப்போம் நம்ம பணிவு. அந்த பணிவு மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா விதமான குணங்களும் தானா வந்து நினைப்போம். ஆனா இல்லை. வேற எதாவது ஐடியா இருக்கா? நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ஆனா இந்த வகுப்புல சொன்னது கிடையாது. நான் வேற ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியுமா, எந்த ஒரு குணம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா குணமும் தானா வர ஆரம்பிச்சிடும். அந்த குணம் அன்மிட் பண்ற இருங்க. சத்யா ராதாகிருஷ்ணன் அன்மிட் ஆக மாட்டேன். அன்மிட் ஆகலையே. அன்மிட் ஆக மாட்டேங்குது. சரி, யார் அன்மிட் ஆகுது சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க. போதும், நான் உங்களுடைய கற்பனை எல்லாம் டெஸ்ட் பண்ண விரும்பல. அங்க பக்தரோட என்ன சொல்ற அப்படின்னா, ஒரு குணம்
என்ன குணம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குணம் என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 26 குணங்கள்ல ஒரே ஒரு குணம் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா மற்ற எல்லா குணமும் தானா வர ஆரம்பிச்சு. அந்த ஒரு குணம் இல்லைன்னா மற்ற எந்த குணத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அந்த குணம் என்ன அப்படின்னா கிருஷ்ணைக்க சரணம். கிருஷ்ணர் கிட்ட முழு சரணாகத்தோடு இருக்கிறது. அந்த ஒரு குணத்தை மட்டும் ஒருத்தன் வளர்த்துக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு பொறுமை, அடக்கம், அன்பு, மற்ற எல்லா குணங்களும் தானா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒன்று மட்டும்தான் ஆன்மீகம். மற்ற எல்லா குணங்களும் பௌதிகம். மற்ற எல்லா குணங்களும் பௌத்திகவாதிகள் கிட்ட கூட பார்க்க முடியும். வெளியில் இருக்கவங்க எவ்வளோ பணிவாக இருக்கவங்க நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப பணிவாக சேவை பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கோம். ரொம்ப உண்மையாக அன்போட கருணையோடு இருக்கவங்களாம் பார்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாமே என்னதான் வெறும் பௌதிகமான குணங்கள் தான். ஆன்மீகமான குணம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஸோ நம்ம ஆன்மீக ஆத்மாவாக இருக்கிறதுனால இந்த ஒரு குணம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தானாக எல்லா குணம் வர ஆரம்பிச்சு. இந்த ஒரு குணம் இல்லை ஆனால் மற்ற எல்லா குணமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னாலும் அவனோட ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரகலாதர் தன்னுடைய பிரார்த்தனையை சொல்லும் போது நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை சொல்லும்போது சொல்றாரு, ஏத்வப்ஜநாபவதீய பதாரவிந்த சௌகந்த லுப்த ஹிருதயேஷு விலப்த சங்க. எனவே அந்த சொல்றது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு சனத் சுஜாதா அப்படின்ற சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய பிராமணனுக்கு உண்டான எல்லா குணங்கள் இருந்தும் அப்படிப்பட்டவன் உன்னுடைய திருப்பாதங்கள்ல அவனுக்கு பக்தி இல்லை அப்படின்னா சொபச்சம் வரிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாயை தின்பவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே ஒருத்தன் நாயை திங்கக்கூடிய குடும்பத்துல பிறந்து ஒருத்தனுக்கு உன்னுடைய திருவடியில பக்தி இருந்துச்சு அப்படின்னா அவன் அந்த பிராமணனை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த உலகத்துல இருக்கிறது நல்ல குணம் என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தனா இருக்கிறது மட்டும்தான். கிருஷ்ண கிருஷ்ணனாக இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா. மற்ற எல்லாம் வளர்த்துக்கிட்டு கிருஷ்ண பக்தி வளர்த்துக்க அப்படின்னா நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட். ஆனா கிருஷ்ண பக்தி இருந்து மற்றது எதுவுமே இல்லைனாலும் கிருஷ்ணனை தானே கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்படி இந்த சொல்றாரு, யார் ஒருத்தன் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டானோ, பிரபுபாத கிட்ட இது நிறைய நடந்திருக்கு. பிரபுபாதர் வந்து அப்போ ஒரு முறை பாம்பேல இருக்கும்போது ஒரு டோனர் வரார், வந்து பார்க்குறாரு. பார்த்தாங்க டிவோடிஸ்லாம் ஒரே அடிச்சுக்கிறாங்க, அந்த ஃபாரின் டிவோடிஸ்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவர் வயது போய் பிரபுபாதர் கேட்குறாரு, சுவாமிஜி என்ன விஷயங்கள்லாம் ஒரே அடித்தடி சண்டை போட்டுக்கிறாங்க, என்ன சாதுக்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது சில பிரபுபா சொல்றாரு, நீ அவங்களை பற்றி பேசுறது உனக்கு அருகதே கிடையாது. காரணம் என்னது, ஏன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ கிளீனிங் ப்ராசஸ் இருக்காங்க. ரொம்ப சீக்கிரம் பண்ணிடுவாங்க, க்ளீன் ஆயிடுவாங்க. அபிச்சேசு துராச்சாரம் பஜதேவம் அனன்யபா. ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான், குடிச்சிட்டு இருக்கும்போது அழுக்கெல்லாம் வெளில வரும். சேச்சா அழுக்கா இருக்கானே, அழுக்கா இருக்கான்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்ன ஆயிடுவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்பிடுவான். அழுக்கு வந்து தூய்மை அடைஞ்சிடுவான். ஆனால் நீ இன்னும் குளிக்கவே ஆரம்பிக்கவே இல்லை. நீ வெளில பார்க்கறது எப்படி இருக்கும், உனக்கு இன்னும் அழுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும், அழுக்கே தெரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே கூட வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப கிளீனாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போ நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ எல்லா குப்பையும் வெளில வர ஆரம்பிக்கும். அதே போல் இந்த உலகத்தில் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் நல்லவன், நான் பர்ஃபெக்டான, நான் ஜென்டில்மேன், எனக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு, நான் யாரையும் துன்பப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் கூட நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு, நான் நல்லவன்ப்பா அப்படின்னு இடத்துல தான் இருக்கும். ஆனால் எப்போ நான் பக்தி வழிமுறை எடுத்துக்கிட்டோமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம எவ்வளோ அயோக்கியர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரியா. இந்த கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உள்ளே இருந்து ஒவ்வொன்றா வெளில வரும். நம்மளுடைய அனர்த்தங்கள்லாம் ஒவ்வொன்றா வெளில வரும். அந்த அனர்த்தங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் விளக்கணும். அந்த பக்தன் விளக்கிட்டான் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான், அனர்த்தத்தை நிறுத்தி. அப்படி அனர்த்தத்திலவே மாட்டிக்கிட்டா அப்படின்னா பண்ணுறான், மறுபடியும் முயற்சி பண்ணுறான், மறுபடியும் வெளில வரதுக்கு முயற்சி பண்ணுறான். அதனால பக்தன் எனக்கும் நாசமாகிறது கிடையாது. நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணன். சாதேவ சமந்தபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சம்யக் கவிஷதோ இசகா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. க்ஷிப்ரம் ரொம்ப சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்க, மேலே வந்துடுவாங்க. கௌந்தேய பிரதிஜானி நமே பக்த பிரணஷி, நான் அவனை கைவிடவே மாட்டேன். ஒரு முறை என்கிட்ட பக்தன் வந்து என்கிட்ட கை நீட்டினான் அப்படின்னா அவனை கைவிடவே மாட்டேன். அவனை எப்படியும் என்ன பண்ணிடுவேன், மேலே கூட்டு வந்துடுவேன். ஆனால் அப்படி இல்லாமல் என்கிட்ட வேற எல்லாமே இருக்கு, ஆனால் அந்த ஒரு குணம் மட்டும் கிடையாது. நம்ம ராமாயணத்துலேயும் பார்த்துருக்கோம், அதே போல் மகாபாரதத்துலேயும் பார்க்குறோம். எத்தனையோ ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க,
எவ்வளோ தர்மம் தெரிஞ்ச ஆத்மாக்களாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க? ஜராசந்தன் உதாரணத்துக்கு ஜராசந்தன் இருக்காங்க. ஜராசந்தன் வந்து அப்படி ஒரு தர்மத்தை காட்டுறாங்க. பிராமணர்களாக வந்தாங்க அப்படின்னா அந்த பிராமணர்களுக்கு நான் கண்டிப்பாக தானம் கொடுத்தாலும் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பிராமணர்களை வந்து உள்ள வரவேற்று வந்தது கிருஷ்ணர் தான் தெரிஞ்சு என்ன பண்ணுறான், அவங்களுக்கு வரத்தை கொடுக்குறான். அப்படி வரம் கொடுத்தும் யார்கிட்ட போய் கேட்குறான், நான் வந்து கிருஷ்ணனோட சண்டை போட மாட்டேன், அர்ஜுனோட சண்டை போட்டேன், நான் பீமனோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு தனக்கு சாமான ஒரு வீரனை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா அர்ஜுனனை அங்கே தாங்க முடியாது ஜராசந்தன். ஆனால் என்ன பண்ணுறான், அவனுக்கு கூட தர்மம் தெரிஞ்சிருக்கு, சாதாரண தர்மம் அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அதனால சாதாரண தர்மம் தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது, அவன் பக்தனா இல்லை. ஸோ அப்படி அவனுக்கு பக்தி இல்லை அப்படின்னா மற்ற குணங்கள்லாம் அவன்கிட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால இந்த உலகத்தில் இது நல்லது, இது கெட்டது, இது தர்மம், இது அதர்மம் சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. என்னடா தர்மம் அப்படின்னா தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், அவ்வளோதான், அதுதான் உண்மையான தர்மம். நேற்று மகாபாரதத்தில் பார்த்துட்டு இருந்தோம், துரோணாச்சாரியரை கொல்லணும். துரோணாச்சாரியை கொல்ல என்ன பண்றது, ஒரே ஒரு வழி, அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டா துரோணாச்சாரியர் இறப்பார். அஸ்வத்தாமனை கொல்ல முடியுமா? அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது, ஏன்னா அவன் தான் சிரஞ்சீவி, அடுத்த வியாசர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அப்படி அஸ்வத்தாமனை கொல்ல முடியாத அஸ்வத்தாமனை எப்படி கொல்றதுன்னு சொல்லி கேள்வி வரும்போது கிருஷ்ணர் சொல்ற யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு, ஒரு சின்ன பொய் சொல்லுங்க. என்ன சொல்றாரு, அஸ்வத்தாம ஹதஹா, அஸ்வத்தாம இறந்துட்டான்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்றார். யுதிஷ்டர் பயப்படுறாரு, அது நான் எப்படி சொல்றது, ஏன்னா இத்தனை வருஷம் என் வாழ்க்கை முழுக்க உண்மையை சொல்லி வாழ்ந்துட்டேன், நான் எப்படி பொய் சொல்றது. அவர் பயப்படுறாரு. பீமன் கிட்ட சொல்ற, பீமன் அதெல்லாம் பயப்பட மாட்டார். பீமன் எது சொன்னாலும் கிருஷ்ணர் சொன்னா ஓகே அவ்வளவுதான். என்ன சொல்றான்னு சொன்ன பாட்டு என்ன பண்ணான், நேராக போனா ஒரு யானை கூப்பிட்டு யானைக்கு அஸ்வத்தாமன் பேர் வச்சா, ஓகே ஒரு அடி அடிச்சா, அந்த யானையை கொண்டுட்டா அஸ்வத்தாம ஹதஹா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போம் சங்குத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சின்னதா என்ன பண்றான், குஞ்சரஹா அப்படின்னு சொல்றான். அதை யாரும் கேட்கவே இல்லை. அஸ்வத்தாம ஹதஹா குஞ்சரஹா, யானை அஸ்வத்தாமன்ற இறந்துட்டா யானை அப்படின்னு சொல்றதுக்குள்ளார எல்லா பௌமன் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டாங்க. கேட்டு அவனுக்கு காட்டாங்க, அங்க துரோணாச்சாரி நின்றுட்டாரு, சண்டை முடிஞ்சு போச்சு. இது ஒரு வருஷம் சொல்றாங்க. இன்னொரு வருஷம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க யுதிஷ்டர் ஒத்துக்கிட்டாரு, சரி நான் சொல்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. கொஞ்சம் தைக்கு என்ன சொல்றாரு, அஸ்வத்தாம ஹதஹா குஞ்சரஹா, அவர் சொன்னதா வந்து இன்னொரு வருஷம் இருக்கு மகாபாரதத்திலே. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதா, திடீர்னு அந்த யுதிஷ்டருடைய ரதம் வந்து என்னைக்கும் பூமிக்கு மேலதான் போயிட்டு இருக்குமா. அப்படி அவர் பொய் சொன்ன பிறகு என்ன நினைச்சாங்க, ரதம் கீழே இறங்கிடுச்சான், பூமியில இறங்கிடுச்சான். பாத்தியா கிருஷ்ணர் பாத்தியா, அவர் பொய் சொன்னதுனால அங்க அவரோட ரதம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அவர் எப்ப கிருஷ்ணனுடைய வார்த்தையில சந்தேகப்பட்டாரோ அப்பதான் அது இறங்கிச்சு தவிர கிருஷ்ணர் சொன்னதை வந்து மீறினால வரல. அதனால உண்மையாலுமே தர்மம் அப்படின்னு என்னடா அப்படின்னா, தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், கிருஷ்ணர் என்ன சொல்றோ அது தர்மம் ஒன்றும் கிடையாது. உண்மையான தர்மம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் எதை சொன்னாலும் செய்யறதுக்கு வர தர்மம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது என்னுடைய தர்மம், இது நல்லது, இது கெட்டது, இது கர்மா, இது அகர்மா, இது விகர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பேத புத்தியை விட்டுட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவா, இதுல இருந்து கிளம்பி போறதுக்கு அப்படின்ற வழியை பார்க்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா அப்படிப்பட்ட கர்மத்தின் அப்படிப்பட்ட பேத புத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது சொல்றாரு. ஸோ அதே மாதிரி அந்த பக்தன் எப்படிப்பட்ட குணங்களோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உத்தவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணன் நிறுத்திட்டாரு. நிறுத்தப்பட்டு உத்தவர் பேச ஆரம்பிக்கிறார். உத்தவர் சொல்றாரு, கிருஷ்ணா என்னை வந்து நீ சன்னியாசம் எடுத்து சொல்ற, பட் உண்மையிலேயே நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிற அளவுல நிலைமையில கிடையாது. நான் இந்த உலகத்துல அவ்வளோ பற்றுதலோட இருக்கேன், இந்த உடல்ல இருக்கு அவ்வளோ பற்றுதல் இருக்கு. அதனால எனக்கு சன்னியாசத்தை எப்படி எடுத்துக்கிறது, சன்னியாசத்தினுடைய குணங்கள் எப்படி இருக்கணும், அந்த சன்னியாசத்தை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அது ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு நிறுத்துவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு உத்தவ கீதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உத்தவர் வந்து 15ஆம் ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார்.
எனக்கு வந்து தியாகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரியாது. அதனால தியாகம் அப்படிங்கிற விஷயத்த நான் விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. நான் வந்து புறநிகழ்ச்சியில வந்து இவ்வளவு ஈடுபட்டதுனால அந்த தியாகத்தை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய இந்த சந்நியாசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் தகுதி வாய்ந்தவனா இருக்கிறான்னு தெரியல. ஏன்னா நான் இன்னும் என்னுடைய உடல், என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்ற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். யார்? உத்தவர் சொல்றார். உத்தவர் எப்படி வாழ்றாரு அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, அவருக்குன்னு மனைவி கிடையாது, அவர்களுக்கு குழந்தை கிடையாது, உத்தவருக்குன்னு தனியா ஒரு வீடு கூட கிடையாது. உத்தவர் எங்க படுத்து தூங்குறார் அப்படின்னா, கிருஷ்ணன் மேல படுத்து தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் கட்டில் கீழே காலில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அவருக்கு தனியா ஒரு துணி கூட வாங்கி மாட்டார். கிருஷ்ணர் எதை தூக்கி போட்டாரோ அந்த துணியை போட்டுப்பார். தனக்குன்னு தனியா ஒரு உணவு கூட எடுத்து வச்சுக்க மாட்டார். கிருஷ்ணனை சாப்பிட்டு தூக்கி போறாரோ அந்த சாப்பிடுவார். இன்னும் கிருஷ்ணர் வாயில மென்று துப்புன அந்த வெத்தலை இருக்கு இல்லையா, அந்த வெத்தலை என்ன பண்ணுவார்? உத்தவர் மறுபடியும் சாப்பிடுங்க. கிருஷ்ணனுடைய பிரசாதம் யாருக்குதான் வேண்டாம். இது வந்து நம்ம கேவலம் நினைக்கிறது இல்லை. பட் கிருஷ்ணர் வந்து சந்திரத்தை கொஞ்சம் பூசிட்டு வச்சு போனாலும் அதை எடுத்து மறுபடியும் இவர் பூசிப்பார். கிருஷ்ணர் எதெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறோம் அதை எடுத்து இவர் அலங்காரம் பண்ணிக்க ஆரம்பிச்சுவார். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருடைய தியானத்திலேயே கிருஷ்ணருடைய பிரசாதம், கிருஷ்ணரை பார்க்கறது, கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, கிருஷ்ணருக்காக சேவை செய்யறது, கிருஷ்ணருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சான், அவரே பார்க்கறது கிருஷ்ணர் அடைய போயிட்டார். ஸோ பாகவதம் தான் சொல்லுது. ஏன் இங்க வந்து உத்தவரை கிருஷ்ணர் செலக்ட் பண்றாரு? அர்ஜுனனை வந்து செலக்ட் பண்ணிருக்கலாம். அர்ஜுனுக்கு ஒரு பகவத்கீதை சொல்லி அமைச்சார். ஆனா அந்த பகவத்கீதை கர்மத்தை வந்து அடிப்படையாக கொண்ட பகவத்கீதை சொல்லி அவர் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார்? அர்ஜுன் அதை முடிச்சுட்டு அவர் ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கம் தான் போயிட்டார், மோட்சம் போல. இங்க என்ன பண்றாரு? உத்தவர் செலக்ட் பண்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லாம இருந்தாங்களாம். அந்த நரநாராயண ரிஷிகள் வந்து உத்தவரை பார்க்க விருப்பப்படுவாங்க. ஏன்னா உத்தவர் கிருஷ்ணரை ஒத்து இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணரை மாதிரி இருக்கிறதுனால உத்தவர் கிட்ட இருந்து கேட்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் என்ன பண்ணாரு? உத்தவர் அமைச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட உத்தவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துல பற்றோட இருக்கேன், எனக்கு இந்த சன்னியாசம் அப்படின்னு என்னன்னு தெரியாது, எனக்கு அந்த சன்னியாச தர்மத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல இந்த உலகத்துல உங்களை விட இந்த விஷயத்தை, இந்த ஞானத்தை ரொம்ப தெளிவா சொல்லக்கூடியவங்க வேற யாரும் கிடையாது. நான் உங்களை விட ஒரு சிறந்த குருவை நான் கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க தான் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால நான் எப்படி இருக்கேன் இந்த உலகத்து துன்பத்திலேயே நான் எப்பயுமே இருக்கிறதுனால என்னால நீங்க சொல்லக்கூடிய அந்த சன்னியாசம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்க முடியாது. அதனால நீங்க எனக்கு நாராயணா இருக்கிறதுனால, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நண்பா இருக்கிறதுனால நீங்க எனக்கு அந்த சன்னியாச தர்மத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உத்தவர் நிறுத்துறார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி வந்து எது மகாராஜர் இந்த கேள்வி கேட்கிறார். அந்த எது மகாராஜரோட கேள்விக்கு ஒரு ரிஷி வந்து பதில் சொல்லியிருக்கார். அந்த ரிஷி சொன்ன பதில் நான் உனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அதை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம். நாளைக்கு வந்து இந்த உத்தவ கீதையில எப்படி அந்த ரிஷி பதில் சொல்றார், அந்த எது மகாராஜ்